சேனல். இப்போ நம்ம என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா, 6th டேர்ம் 1ல லெசன் 3ல இருக்க சிந்துவெளி நாகரிகம் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். வாங்க நம்ம லெசனுக்குள்ள போலாம். ஸோ உலகின் தொன்மையான நாகரிகங்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 நாகரிகம் வந்து இருக்கு. மெசபடோமியா நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், சீன நாகரிகம். ஸோ இதில் நம்ம வந்து எதை பற்றி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி தான் வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். சிந்துவெளி நாகரிகத்தோட காலம் எவ்வளோ அப்படின்னா 3300லேருந்து 1900 வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ். ஸோ நாகரிகம் அப்படின்றது என்ன அப்படின்னா மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா குழுக்களாக வந்து வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த மக்களோட குழுக்கள் வந்து ஒரு சமுதாயமாக உருவாக ஆரம்பிச்சிச்சு. அந்த சமுதாயத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எதுக்காக மக்கள் வந்து நதிக்கரையில் வந்து குடியேறினாங்க அப்படின்னா வளமான மண் இருந்துச்சு, ஆறுகள் இருந்துச்சு, ஸோ குடிநீர் தேவைகள் இருந்துச்சு, நீர்ப்பாசனம், நெக்ஸ்ட் வந்து கால்நடை வளர்க்குறதுக்கு, போக்குவரத்துக்கு இதெல்லாம் ரொம்ப வசதியாக இருந்துச்சு. அப்படின்றதுனால மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நதிக்கரையில் வந்து குடியேறினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹரப்பா வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரப்பா நகரத்தோட இடிபாடுகளை வந்து முதல்ல அவரோட நூறுல குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன் அப்படின்றவர். இவர் யார் அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில வந்து ஒரு வேலை பார்த்த ஒரு படை வீரர். இவர் ஆராய்ச்சியாளரும் கூட. இவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா ஹரப்பா பத்தி அவரோட நூல்ல வந்து ஃபர்ஸ்ட் குறிப்பிட்டார். யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். நெக்ஸ்ட் வந்து பாகிஸ்தான்ல வந்து பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு வந்து வடமேற்குல உள்ள சில பகுதிகளில் வந்து செங்கற்திட்டுகள் வந்து இருக்கு அப்படின்றதையும் இவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. நெக்ஸ்ட் அதுல உள்ள ஒரு மலை மீது வந்துட்டு ஒரு உயரமான சுவர் ஒன்று வந்து கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாலடைந்த ஒரு செங்கற்கோட்டையும் இருக்கு, கோபுரமும் இருக்கு அப்படின்றதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹராப்பா இருந்ததற்கான முதல் சான்றா வந்து சொல்றாங்க. 1856 வந்து பொறியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா லாகூர்ல இருந்து கராச்சி வரைக்கும் ஒரு ரயில் பாதை வந்து போடணும் அப்படின்றக்காக அந்த இடத்துல வந்து தோண்டும் போது வந்து அதுல நிறைய செங்கற்திட்டுகள், அதாவது செங்கற்கள் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் எப்படி அப்படின்னா சுட்ட செங்கற்கள். ஸோ அது வந்துட்டு அப்போ வந்து சுட்ட செங்கற்களோட பயன் வந்து தெரியாதனால அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ரயில் பாதைக்கு அந்த தண்டவாரத்துக்கு இடையில வந்து அந்த சுட்ட செங்கற்களை வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 1920 பார்த்தோம் அப்படின்னா தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து ஹராப்பாக்கும் மொகஞ்சதாராக்கும் வந்து அகழாய்வு வந்து செய்கிறாங்க. அப்போ வந்து மீதி இருக்க எஞ்சிய பகுதிகள் வந்துட்டு உலகின் பார்வைக்கு வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. எப்போ அப்படின்னா 1920 வந்து ஹராப்பா மற்றும் மொகஞ்சதாரோ வந்து ஆய்வு பண்ணும்போது. தென் வந்து 1924 வந்து இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட இயக்குனர் யாரு அப்படின்னா ஜான் மார்சல் அப்படின்றவர். இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஹராப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ இது ரெண்டுக்குமே வந்து ஒரு பொதுவான அம்சம் வந்து இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாரு. இது ரெண்டுமே ஒரு பெரிய நாகரிகம் வந்து சார்ந்தது. அந்த பெரிய நாகரிகத்துல உள்ள 2 வெவ்வேறு பகுதிகளா இருக்கும் அப்படின்றத வந்து இவங்க வந்து முடிவு பண்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா ஹரப்பா மொஹஞ்சதாரோ இது ரெண்டுலயுமே கிடைச்ச மண்பாண்டங்கள் இருக்குல்ல அதுல வந்து ஒரு சிறு சிறு வேறுபாடுகள் வந்து இருக்கு. ஸோ அந்த வேறுபாடுகளை வச்சு இவங்க கண்டுபிடிச்சதுல வந்து ஹரப்பா தான் வந்து பழமையான நாகரிகம் அப்படின்றதையும் இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ பழமையான நாகரிகம் எது ஹரப்பாவா மொஹஞ்சதாரோவான்னு கேட்டாங்க அப்படின்னா ஹரப்பா தான் ரொம்ப பழமையான நாகரிகம். புவி எல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தெற்கு ஆசியா. காலப்பகுதி வந்து வெங்கல காலம். எதுக்காக வெங்கல காலம் சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா மக்கள் வந்து வெங்கலத்தால் ஆன பொருட்களை வந்து அதிகமாக பயன்படுத்தினாங்க அப்படின்றக்காக. நெக்ஸ்ட் வந்து காலம் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 3300லேருந்து 1900 வரைக்கும். இந்த காலத்தை வந்து இவங்க எப்படி வந்து கணக்கிட்டாங்க அப்படின்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலமா இவங்க வந்து கணக்கு பண்றாங்க. அண்ட் தென் வந்து பரப்புன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரங்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 6 பெரிய நகரங்கள் வந்து இருந்துச்சு. கிராமங்கள் வந்து 200க்கு மேற்பட்டவை வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க பேஜ்ல வந்துட்டு பாக்ஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நாகரிகம் அப்படின்ற சொல் வந்து பண்டைய லத்தீன் சொல்லான சிபிஸ் என்பதிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சிபிஸோட மீனிங் என்ன அப்படின்னா நகரம். இது வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நாகரிகம் அப்படின்ற சொல் வந்து எந்த மொழியிலேருந்து வந்துச்சு அப்படின்னா லத்தீன் மொழி. நெக்ஸ்ட் பேஜ்க்குரிய பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்திய தொல்லியல் துறை, அதாவது ஏஎஸ்ஐ ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இது வந்து 1861 வந்து அலெக்சாண்டர் கனிகம் அப்படின்றவர் வந்து நில அளவுடையாளரோட உதவியுடன் வந்து நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட தலைமையகம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லியில வந்து இருக்கு. ஸோ இந்திய தொல்லியல் துறையோட தலைமையகம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லியில வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ். அண்ட் தென் வந்து ஹரப்பா நாகரிகம் இருந்த பகுதிகள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் உள்ள பகுதிகள், அதாவது மந்தா, ராகி கர்கி, மிட்டாதாய், காளிபங்கன், ஹராப்பா, கன்வேரிவாலா, மொஹஞ்சதாரோ, கோட் டிஜி, அம்ரி,
தொலைவிரா, லோத்தல் இந்த பகுதிகள்லாம் வந்து இந்தியாவுல இருந்த பகுதிகள். ஸோ இத எப்படி நம்ம ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மேலருந்து பாருங்க நான் சொன்ன ஆர்டர் எல்லாமே மேலருந்து அப்படியே கீழ வர மாரி தான் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது மந்தமா இருக்கு, ராகில வந்து மிட்டாய் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்ற மாரி, அது காலி ஆயிருச்சு. கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. இரு நான் கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றது. நான் அம்மாகிட்ட சொல்றேன், நீ தொலைஞ்ச அப்படின்னு சொல்றது. மீதி இருக்க பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, அதாவது ஹராப்பா, மொஹஞ்சதாரோ, நெக்ஸ்ட் வந்து லோத்தல். இது 3 தவிர மீதி எல்லாத்துக்குமே வந்து ஷார்ட்கட்ல தான் சொல்லியிருக்கு. அதாவது மந்தமா இருக்கு. ராகி ராகி பண்ணி கொண்டு வா, அதில் வந்து மிட்டாய் போடு, காலி ஆயிருச்சே அப்படின்னு சொல்றது. கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க காலி ஆயிடுச்சு அப்படின்னு. இரு நான் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்றது. இரு நான் அம்மா கிட்ட சொல்கிறேன், நீ தொலைஞ்ச அப்படின்னு சொல்றது. ஸோ வந்து மந்தா, ராகி கர்கி, மிட்டாதாய், ஹராப்பா, காளிபங்கன், கன்வேரிவாலா, மொஹஞ்சதாரோ, கோட்டிஜி, அம்ரி, தொலைவிரா, லோத்தல் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நகர நாகரிகம் அப்படின்னா என்ன? எதுக்காக வந்து ஹராப்பாவை வந்து நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சிறப்பான ஒரு நகர திட்டமிடலான ஒரு கட்டிடக்கலை வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. தூய்மை, சுகாதாரம் இது எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு முன்னுரிமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில எடைகள், அளவீடுகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் வந்து விவசாயம், கைவினை தொழில்கள் இது எல்லாமே வந்து ஒரு அடித்தளமா ஒரு சூப்பரா இருந்துச்சு அப்படின்றத வந்து சொல்றாங்க. அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹராப்பா வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பேஜ். இந்த ஹராப்பா நாகரிகத்தோட தனித்தன்மை என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு நகர அமைப்பு வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2 பகுதிகளா வந்து பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து மேல்நகர அமைப்பு, இன்னொன்னு வந்து கீழ்நகர அமைப்பு அப்படின்னு. மேல்நகர அமைப்பு அப்படின்னா என்ன? அதாவது நகரத்தோட மேற்கு பகுதியில சற்று வந்து உயரமான ஒரு கோட்டை மாதிரி வந்து காணப்பட்டிருக்கு. அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நகரத்தோட நிர்வாகிகள் வந்து அதை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் வந்து அந்த மேல்நகர அமைப்புல வந்து இருந்துச்சு. கீழ்நகர அமைப்புன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து கிழக்கு பகுதியில சற்று வந்து தாழ்வான ஒரு பரப்புல வந்து இருந்துச்சு. இது வந்து அதிக பரப்பு கொண்டது எது அப்படின்னா கீழ்நகர அமைப்பு தான். இதுல வந்து பொதுமக்கள் வந்து ஒரு வசிக்கிற இடமா வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து தெருக்கள், வீடுகள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாமே ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதாவது தெருக்கள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சட்டக வடிவமைப்பில் வந்து இருந்துச்சு. தெருக்கள் வந்து ஒரு நேராக வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு. முக்கியமானது என்ன அப்படின்னா, சாலைகள் வந்து ரொம்ப அகலமாக இருந்துச்சு. கழிவறைகள் இருந்துச்சு. குளியரறைகள் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அறை இருந்துச்சு. முற்றம் இருந்துச்சு. கிணறு இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சுட்ட செங்கற்கள் வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அங்கே வந்து அரண்மனையோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததற்கான எந்த ஒரு சான்றுமே இன்ன வரை வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன? அதாவது அதாவது அரண்மனை இருந்த மாதிரியோ கோவில்கள் இருந்த மாதிரியோ எந்த ஒரு சான்றுமே கிடைக்கல அப்படின்றதான். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். எதற்காக மக்கள் வந்து சுட்ட செங்கற்களை வந்து பயன்படுத்துனாங்க அப்படின்னா, அது வந்து ரொம்ப வலுவா இருந்துச்சு. நெக்ஸ்ட் கடினமான தன்மையா வந்து இருந்துச்சு அப்படின்றனால. நெக்ஸ்ட் வந்து நெருப்பை தாங்குற நீர் வந்து கரைவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுட்ட செங்கற்களை வந்து அதிகமா பயன்படுத்துனாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து கழிவு நீர் அமைப்புன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து வடிகால் கழிவு. அதாவது நீர் வந்து தேங்காம இருக்கணும் அப்படின்றக்காக ஒரு செவ்வக வடிவுல வந்து ஒரு நீர் குளம் மாதிரி ஒண்ணு வந்து அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீர் வந்துட்டு அழகா வந்து அப்படியே லைனா போற மாதிரி வந்துட்டு அமைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, தானிய களஞ்சியம் அப்படின்னாவே என்ன அப்படின்னா ஹராப்பா தான். இதுல வந்து கோதுமை, பார்லி, நெக்ஸ்ட் வந்து திணை வகைகள், எள்ளு, பருப்பு வகை தானிய களஞ்சியம் வந்துட்டு எங்க வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஹரியானா மாநிலத்துல ராகி கர்கி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எந்த ஹராப்பா காலத்தை சார்ந்தது அப்படின்னா, முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மாபெரும் கட்டிடங்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மொஹஞ்சதாரோவில் இருந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு பொது கட்டடம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கூட்ட அரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா 20 தூண்களும் 4 வரிசைகள், அதாவது பறந்து விரிந்த ஒரு கூடம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோ. வணிகம் மற்றும் போக்குவரத்துன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹராப்பா மக்கள் வந்து பெரும் வணிகர்களாக வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எடைகள், அளவுகள் இது எல்லாமே வந்து அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ பொருட்களோட அளவை வந்து அவங்க எப்படி வந்து கணக்கு பண்ணாங்க அப்படின்னா, குச்சிகளை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அவங்க சக்கர வண்டிகளை வந்து பயன்படுத்தி
பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் தென் வந்து மெசபடோமியாவுடன் ஒரு விரிவான ஒரு கடல் வணிகம் வந்து இருந்திருக்கு. சிந்துவெளியில உள்ள முத்திரைகள் வந்து தற்காலத்துல உள்ள ஈராக்கு, குவைத்து, சிரியா இந்த மாதிரியான பகுதிகளை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சுமரியாவுல உள்ள அக்காலத்துல உள்ள பேரரசர் யார் அப்படின்னா ஒருத்தவர் நாரன்சின் அப்படின்ற ஒரு பேரரசர் வந்து சிந்துவெளி பகுதிகளில் உள்ள மெலுக்கா அப்படின்னு ஒரு இடத்துல வந்து அணிகலன் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாரன் சிங்கோட காவியத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ வந்து போக்குவரத்திற்கு இவங்க வந்து என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னா காளைகளை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வந்து இரும்பு மற்றும் வந்து குதிரையை பத்தி அவங்க வந்து அறிந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சிந்துவெளி மக்கள் வந்து ஆபரணம் செய்யறதுக்காக வந்து சிறப்பு நிற மணிக்கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அண்ட் தென் வந்து நகர திட்டமிடலை வந்து நிர்வகிக்கவும், வணிகத்தை வந்து மேம்படுத்துறதுக்கும், நகரத்தோட அமைதியை வந்து நிலைநாட்டுறதுக்கும் வந்துட்டு ஒரு அதிகார மையம் வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்புறாங்க. ஸோ இவங்களோட தொழில்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சிந்துவெளி மக்களோட முதன்மையான தொழில் பற்றி நமக்கு எந்த தகவலும் வந்து இல்லை. இருந்தாலும் அவங்க என்னென்ன மாதிரி தொழில்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னா வேளாண்மை, கைவினை தொழில், நெக்ஸ்ட் வந்து பானை செய்கிறது, அணிகலன்கள் வந்து செய்கிறது, வர்த்தகம், வணிகம், கைவினை, அப்புறம் வந்து கால்நடை வளர்ப்பு, நெக்ஸ்ட் வந்து சக்கரத்தோட பயனை வந்து இவங்க வந்து அறிந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மட்பாண்டங்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு மற்றும் கருப்பு வண்ணங்கள் வந்து பூசின ஒரு மட்பாண்டங்களை வந்து இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து விலங்கோட உருவம், நெக்ஸ்ட்டு வந்து வடிவியலோட வடிவமைப்பு இது எல்லாமே வந்து இருந்துச்சு இந்த மட்பாண்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சமய நம்பிக்கைன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வழிபாடு மற்றும் மத நடைமுறை பற்றி எந்த ஒரு ஆதாரமும் வந்து கிடைக்கல. ஆனால் ஒரு மொஹஞ்சதாரோவில் வந்து ஒரு பெண் சிலை கிடைச்சிருக்கனால அந்த சிந்துவெளி மக்கள் வந்து தாய் வழி தெய்வத்தை வந்து வழிபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் கலைதிறன் அதாவது சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு பொம்மைகளை வந்து இவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹரப்பா நாகரிகம் வந்து எப்போ வந்து சரிய தொடங்குச்சு அப்படின்னா 1900. ஏன் அப்படின்னா இது வந்து நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நதி கரையில வந்துட்டு மக்கள் வாழ்ந்தனால வெள்ளப்பெருக்கு வந்திருக்கலாம், சுற்றுச்சூழல் வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், படையெடுப்பு வந்திருக்கலாம், இயற்கை சீற்றங்கள் நடந்திருக்கலாம், காலநிலை இல்லாட்டி காடுகள் வந்து அழிந்திருக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்றாங்க. முதல் எழுத்து வடிவம் வந்து சுமேரியர்களால் வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து இம்பார்ட்டன்டான ஒன் மார்க்ஸ். அப்புறம் வந்துட்டு மொஹஞ்சதாரோவில் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெற்ற இடம் வந்து உலக பாரம்பரிய தலமா யுனெஸ்கோ அமைப்பால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த சிந்துவெளி நாகரிகத்தோட பொதுவான உண்மைகள் என்ன அப்படின்னா உலகின் மிக பழமையான நாகரிகங்கள்ல வந்து ஒன்று, பழமையான 4 நாகரிகங்களில் வந்து பெரிய பரப்பளவை வந்து கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து உலகின் முதல் திட்டமிட்ட நகரங்கள் வந்து இருந்துச்சு, மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு வந்து இருந்துச்சு, சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய ஒரு உணர்வு வந்து மேலோங்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்புன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து C14 மூலியமா அதோட ஏஜ் என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு கிசா பிரமிடுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 2500 வந்து குஃபு மன்னரால் சுண்ணாம்பு கல்லால் வந்து கட்டப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா உர்ஸி குராட் அப்படின்றது வந்து மெசபடோமியா அதாவது சுமேரியர் காலம். இது வந்து உர் நம்மு அப்படின்ற ஒரு அரசர் வந்து ஜின் அப்படின்ற ஒரு சந்திர கடவுளுக்கு வந்து கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேர்ட் என்ன அப்படின்னா அபு சிம்பிள், இது வந்து எகிப்த அரசன் 2ஆம் ராமசிஸ் அப்படின்றவரால் வந்து கட்டப்பட்ட ஒரு இரட்டை கோவில் உள்ள இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்டான ஒன் மார்க்ஸ் வந்து முடியுது. அண்ட் தென் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அவுட் சைடோட ஒன் மார்க்ஸ் அண்ட் தென் இன்சைட் ஒன் மார்க்ஸ் நான் எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டீச் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.